உள்துறை அமைச்சர் அவர்களை அவர் இல்லத்தில் இரவு 10 மணிக்கு சந்தித்து பேசினேன். தமிழ்நாடு அரசியல் குறித்து அவரிடம் கலந்து ஆலோசித்தேன். முக்கியமான எல்லாத்துக்குமே தலைநகர் டெல்லிக்கு வந்துட்டு இருக்கீங்க, அதுக்கான காரணம் ஏன் சார்? இன்னைக்கு 2 தடவை தான் சார் வந்திருக்கிறேன். தினவல்ல இப்போ அன்னைக்கு ஒரு தடவை, இன்னைக்கு ஒரு தடவை, 2 தடவை தான் வந்திருக்கிறேன். ஏன்னா அவர் அங்கே நிறைய அவர்களாம் பல வேலைகள் ஏன்னா 4-5 ஸ்டேட்டில் தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அந்த பணியை நோக்கி பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் வந்து பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா மறுபடியும் நாங்கள் தேர்தல் முடிவு வரைக்கும் பார்க்க முடியாது. அதனால் வந்துட்டு தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் வரும். ஒரு 4 நாட்கள் எல்லாம் இறுதி செஞ்சிடும். நாளை தினம் பீஸ் கோயில் ஒரு சென்னை வர்றாரு. வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் வெற்றி வாய்ப்புங்கிறது எல்லாமே வெற்றி வாய்ப்பு தான். 234 தொகுதி வெற்றி வாய்ப்பு தான். அவர்கள் எது வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமர்ந்து பேசி முடிவு செய்யும். கூட்டணியில வேற இன்னும் அதிகமான கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறா? ஏன்னா ஏற்கனவே அதாவது கட்சி கூட்டணியில வரும் அப்படின்ற ஒரு அப்படி எல்லாம் கிடையாது. நான் தெளிவா சொல்லி நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்களே கூடிய ஒவ்வொரு முறையும் அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தவாக தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. இல்லைங்க, பேச்சுவார்த்தையே நடக்கலையா, அப்புறம் எப்படி வரல போகிறது? அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இல்ல முழுமையா நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் யாரும் அவளை சந்தித்து பேசவில்லை, அவர்களும் எங்களை சந்தித்து பேசவில்லை. இப்ப சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான விஷயம் நிறைய போயிட்டு கூட்டணி தொடர்ச்சியா நிறைய பேர் வரப்போறாங்க. என்டிஏ கூட்டணியில இருந்து நிறைய தலைவர்கள், மாநில முதல்வர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போறாங்கன்ற மாதிரி இருக்கு. நீங்க பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு ஆரம்பிக்கல சார்? முதல் தொகுதி பங்கீடுலாம் முடிஞ்ச பிறகு, அப்புறம் எந்தெந்த தொகுதி யாரா இருக்குன்னு பிரிச்ச பிறகு அப்புறம் தான் இதெல்லாம் ஃபைனல் எல்லாமே. எல்லா கட்சியுமே அந்தந்த பகுதி போய் எல்லாம் சேர்ந்துட்டாங்கல்ல. யார் புதிய கட்சி வருவதற்கு இந்த எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி சேர கட்சியெல்லாம் சேர்ந்துருது, அதிமுக சேர்ந்துருது. இனிமேல் தேர்தல் நோக்கி பயணம் செய்யணும். ராமதாஸ், அமித்ஷா பார்க்க வராங்க சார். அவரும் கலந்து பேசுறதுதான். எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு கலந்து பேசுறது. இப்போ விஜயகாந்த் கட்சி கூட்டணியில வராதனால அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீட்டை பாமக போன்ற கட்சிகள் சார், அதாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். நம்முடைய கற்பனையான கேள்விகளை நாங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 4 நாட்கள் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கீங்க. 4 நாட்கள் எல்லாமே முடிஞ்சிடும், கவலைப்படாதீங்க. அந்த கூட்டணி திமுக தலைமையில் அமைக்கிற கூட்டம் மாதிரி கூட்டணியில எங்க கூட்டணி கிடையாது. சைலண்டா அழகா அற்புதமா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று தொகுதி வெளியிடப்படும். எந்த சிக்கலும் கிடையாது சார். அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து யாராருக்கு எந்தெந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அந்தந்த தொகுதியை அவர்கள் பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம். சார் நீங்க தான் சொல்லணும், நீங்க தாங்க சொல்லணும். நாங்க தான் 234 தொகுதியில் போட்டியிடுறோம். எங்க அதிமுக தலைமையில 234 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாங்க தேர்தல் சந்திக்கிறோம். நீங்க தான் சொல்லணும் தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லணும். டெல்லியில இருந்து அங்குடைய கேட்டு எங்களுக்கு தகவல் கொடுக்க எப்படி இருக்குது. ஏறத்தாழ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்ப 4 முனை போட்டி அப்படின்றது ஓரளவு உறுதியாயிடுச்சு. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, விஜய் கட்சி ஒண்ணு, இந்த பக்கம் சீமான் கட்சி, 4 விதமான அணிகள் போட்டிட்டு இருக்காங்க. களத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தாங்க கணிக்கணும். எப்படி இருக்குன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி, பல தேர்தலை சந்தித்த கட்சி, பல ஆண்டுகள் ஆட்சி புரிந்தது. எங்களுக்கு
எல்லாரும் எப்போ வந்து பிரச்சாரத்துக்காக வருவாங்க? சார் ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கப்பட்டு விட்டது. அதிமுக ஸ்பீடா போயிட்டு இருக்குது, எக்ஸ்பிரஸ் வேகத்துல போயிட்டு இருக்குது. தேர்தல் வந்து பிரச்சாரம் ஏற்கனவே பாரத பிரதமர் 3 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து மதுராந்தகம் 1, மதுரை 1, திருச்சி 1 ஆக 3 இடங்களில் பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்று மேலும் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குது. பல மாநிலத்தில் தேர்தல் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு ஏற்றவாறு தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக வருவார். வருகின்ற பொழுது பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். ஏன்னா அவர் அன்பான கவனத்திற்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. குத்துங்க குத்துங்க எஜமா, குத்துங்க குத்துங்க எஜமா, குத்துங்க குத்துங்க எஜமா, குத்துங்க குத்துங்க விட்டியல் வரன்னு குத்துங்க, தமிழ் மக்கள் காதல குத்துங்க, நீட்ட சொல்லி குத்துங்க, தமிழ் மாணவன் காதல குத்துங்க, வேலை வாய்ப்பு தாரோன்னு குத்துங்க, யங்ஸ்டர்ஸ் காதல தான் குத்துங்க, எல்பிஜிக்கு மானியம் சொல்லி குத்துங்க, குட்டிக்க குட்டிக்க கொடுத்து கொடுத்து குத்துங்க, ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்த குடும்பமா சேர்த்து குத்துங்க 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 எஜமா, குத்துங்க குத்துங்க எஜமா, குத்துங்க 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 தமிழ் மக்களின் காதில் நன்றாக குத்துங்க குத்துங்க குத்துங்க. அன்பான பெருமக்களே, இந்த தடவை நாங்க மாத்தி மாத்தி நமக்கு காது குத்துனது போதும். வர தேர்தல்ல நம்ம ஓட்ட ரெட்டை இலைக்கு குத்துவோம். பச்சைக்கூறி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா, சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.